மீன் குழம்பு செய்யும் முறை: ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க, பொடிசா நறுக்கிக்கோங்க. எண்ணெய் கடாயை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க, கடுவை போடுங்க. அப்புறம் 2 வெந்தயம், 2 ஜீரகம் எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அந்த வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் போடுங்க. போட்டு தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதில் பாதி வெங்காயத்தை போடணும். பாதி வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போடுங்க, பாதி தக்காளியை மிக்ஸி ஜாரில் போடுங்க. போட்டுட்டு அதை அரைக்கிறதுக்கு பாதி வதக்குறதுக்கு பாதியை அந்த கடாயில் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் தக்காளி பாதியை போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் கல்லுப்பு, தேவைக்கிறப்ப கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் போட்டால் தான் அரைங்க. அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதையும் வதக்கிடுவோங்க. நல்லா வதங்கணும். தக்காளி போட்டது தக்காளி வதங்கினது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதை கொட்டுங்க. அதில் கொட்டிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுங்க. எங்கள் மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கனால ஒரு 3.5 டீஸ்பூன் போட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு கலருங்க. கிளறிட்டு புளி கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சு ஊற வச்சுருங்க. முதவே அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதில் ஊற்றுங்க. ரொம்பலாம் புளி போடணும்னு இல்லை, கொஞ்சம் போதும். போட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த இது போட்டு ஒரு கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் போட்டு திரிச்சு வச்சுருக்க பொடியில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எப்போதும் அந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து திரிச்சு வச்சுருப்பேன். அதனால் அதிலேருந்து மீன் குழம்புக்கு எடுத்து போட்டுருக்கோங்க. 2 கருவேப்பிலை போட்டு சிம்மில் கொதிக்க விட்ருங்க ஒரு 10 நிமிஷம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிச்சிருக்கும். அப்புறம் மீனை போடுங்க. மீனை முதவே கழுவி வச்சு இது பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கோம். அதை எடுத்து போடுங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீன் போட்ட பிறகு பூ போல் கிளறி கொடுக்கணும். கரண்டியை போட்டு கலகலாம் இது பண்ணக்கூடாது. பூ போல் கிண்டி கொடுத்தா தான் மீன் உடையாமல் இருக்கும். இறக்க போகிற நேரத்தில் பச்சை கருவேப்பிலை 2 போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. சாப்பிடுவாங்க.